ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் ஜஸ்ட் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஓலாலேருந்து ஒரு எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான ஆலை எங்கே அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரீசெண்டாக லான்ச் ஆனதான் இந்த ஓலா ஸ்கூட்டர், அதாவது ஸ்கூட்டர். இது லான்ச் ஆனதுலேருந்தே அதோட சேல்ஸ் வந்து சக்க போட்டுட்ருக்கு. வாங்கினவங்களுக்கும் போடுன்னு போட்டுட்ருக்கு. அது வேறு விஷயம். அதற்குள்ளே நம்ம இப்போ போக விரும்பலை. இந்த ஓலா ஸ்கூட்டருக்கு கிடைச்ச சக்ஸஸை தொடர்ந்து நம்ம பவிஷ் அகர்வால் எலான் மஸ்க்குக்கே போட்டி போடுறதா டஃப் கொடுக்குறதா முடிவு எடுத்துட்டாரு. டெஸ்லாவுக்கே இப்போ டஃப் கொடுக்க போகிறாரு. புதுசாக எலக்ட்ரிக் காரை லான்ச்சும் பண்ண போகிறாரு. அதுக்கு உண்டான ஆலையை ரொம்பவும் மும்மரமாக எங்கே அமைக்கலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு வர்றாரு. ஒவ்வொரு ஸ்டேட்டுகிட்டையும் இப்போ ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. அதாவது அவரோட கொட்டேஷனை கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா பவிஷ் அகர்வாலை போட்டி போட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. வாங்க, எங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்குது, 3000 ஏக்கர் இருக்குது, வாங்க பழகி பார்ப்போம், பிடிச்சா ஆரம்பிங்க, இல்லைனாலும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. இதில் அதிகமாக ரொம்ப மும்முரம் காட்டுறது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் தாங்க. இவர் தான் இப்போ வந்து ஓலா ஸ்கூட்டரை எப்படியாவது ஹையர் பண்ணியே ஆகணும், நம்ம உத்தரப்பிரதேச வளர்ச்சி மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பவிஷ் அகர்வாலை வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இதே மாதிரி தாங்க டாட்டா நேனோ ஃபேக்ட்ரி வரும்போதும் பார்த்திங்கன்னா இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெத்தலை பார்க்க வச்சு தான் கூப்பிட்டாங்க. பட்டு நம்ம இப்போதைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அப்போ குஜராத்தில் முதல்வராக இருந்தார். அவர் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக வந்து இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யராஜ் ஸ்டைலில் குஜராத்திஸ் ஃபார் சேல்னு சொல்லிட்டு போர்டு போட்டு தான் கூப்பிட்டாரு. அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து அங்கே போய் ஆரம்பித்தாங்க. ராசியான கை ரொம்ப நல்லாவே போச்சு. சரி, அது போனது போட்டு விடுங்க. இப்போ நம்ம ஓலா ஸ்கூட்டருக்கு ஓலா காருக்கு வருவோம். இப்போ இந்த ஓலா காரோட நிறுவனம் பவிஷ் அகர்வால் பார்த்திங்கன்னா அடுத்து உத்தரப்பிரதேசில் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த யூபியோட முதல்வர் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வர்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நம்ம பாரத பிரதமருக்கு என்ன சம்மந்தம்னா, இப்போ யூபியில் நம்ம பாரத பிரதமரோட தொகுதி தான் வாரணாசி. அந்த வாரணாசியிலே நாங்கள் 1000 ஏக்கர்னா 2000 ஏக்கர் வேண்டாலும் கொடுக்குறோம், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு திரு பாரத பிரதமர். சரி, நம்ம யோகியும் மோடிஜியும் தான் கூப்பிட்டாங்களே, போய் ஆரம்பித்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார் போல் தெரியுது நம்ம பவிஷ் அகர்வால். இப்போ வந்து அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா தெரியுதுங்க. சரி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் மாடு வேறையாக இருந்தாலும் சூடு ஒன்று தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். பட் நம்ம பவிஷ் என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. ஓகே, இதை வந்து காலந்தான் பதில் சொல்லணும், இது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் பவிஷ் அகர்வால்ஜி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா, அதாவது 1000 ஏக்கரில் தொடங்கக்கூடிய ஃபேக்ட்ரி வந்து நாட் ஓன்லி ஃபார் கார் மேனுஃபேக்சரிங், இந்த பேட்ரி இருக்கு இல்லையா, பேட்ரி தயாரிப்புக்கும் இதை யூஸ் பண்ணுறதா பவிஷ் முடிவு எடுத்திருக்காரு. இது ரொம்ப நல்ல ஐடியா தான். பிகாஸ் இப்போ பேட்ரி தான் ரொம்ப முக்கியம். அதான் இம்போர்ட் பண்ணி இப்போ எல்லாத்துக்குமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரேட் குறையும். நம்ம இந்தியாவில் வந்து இதோட ரேட்லாம் வந்து குறைஞ்சி நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே ரொம்பவும் விலை கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃபே கொடுக்கணும் மிஸ்டர் பவிஷ்க்கு. இவருடைய ஃபுல் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, பேட்டரியும் இவரே மேனுஃபேக்சர் பண்ண போகிறாரு. இப்போ இது மூணே மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்தியாவில் மட்டுமே சேல்ஸ் பண்ணாமல் உலகம் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும் நம்ம இங்கேருந்துன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப மும்மரமாக இவர் தீவிரம் காட்டிட்டு வர்றாரு. இதை தொடர்ந்து இவரோட ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது எல்லாமே நியர் சி, அதாவது துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருந்தால் தான் அது ஏற்றுமதிக்கு வந்து ரொம்ப உகந்ததாக இருக்குன்னு சொல்லி பிளான் போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரே ஒரு காரணத்தினால யூபியில் இருக்கக்கூடிய வாரணாசிக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் கார் ஃபேக்ட்ரி போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பவிஷ் இந்த ஒரே ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் காரை பார்த்திங்கன்னா நம்ம பவிஷ்ஜி வந்து 2024 தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறதா ஒரு பிளான் போட்டிருக்கிறத சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இதை புஸ்வானம் பாம் அது இதுன்னு சொல்லிட்டு கலாச்சிட்ருக்காங்க. பட் நம்ம பவிஷ்ஜி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால பட்டாசு கிடைக்கும், பவிஷுக்கும் செம்ம போட்டி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் நமக்கு சேனல்லே கூட பட்டாசு பவிஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் நான் ஜஸ்ட் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.